உளுந்தூர்பேட்டை கிட்ட அரசு பேருந்து நடத்துனர் டிக்கெட் பரிசோதகர் 2 பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு. இது பற்றிய கூடுதல் தகவல்களை கேட்போம். எமது செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி இணைகிறார். ஸ்ரீ பாலாஜி வணக்கம். இந்த வாக்குவாதம் எதனால் ஏற்பட்டது? முழு விவரங்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற அரசு பேருந்துல சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு நடத்துனர் பணி செஞ்சுட்டு வர்றாரு. உளுந்தூர்பேட்டை அடுத்த கிடிலம் பேருந்து நிலையம் பகுதியில இந்த பேருந்து அவர் சென்ற பேருந்தானது நின்ற போது விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகத்துல பணி செய்யக்கூடிய டிக்கெட் பரிசோதகர் சண்முகம் அப்படிங்கிறவர் அந்த பேருந்துல ஏறாரு. அவங்க இருவருக்கும் இடையே பேருந்துல பயணிகள் எண்ணிக்கை குறைவா இருக்கிறது சம்பந்தமா வாக்குவாதம் ஏற்படுது. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றிய நிலையில இருவரும் சரமாரியா ஒருத்தர் வாத்தி ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. இது சம்பந்தமா திருநாவலூர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்படுது. தொடர்ந்து இரு தரப்பினரையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சமாதானம் செஞ்சு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. இந்த நிலையில 10 நாட்கள் கழித்து நடத்துனர் சுபாஷ் சந்திர போஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. இந்த தகவல் வெளியான சிறிது நேரத்திலேயே பேருந்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது சம்பந்தமான காணொலி ஒன்று சமூக வலைதளத்துல வைரலா பரவியது. இந்த சமூக வலைதளத்துல வைரலான காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சிகளின் அடிப்படையில் தற்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை கையில் எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.